ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வருத்தப்படாதே. என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கும் விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து தரப்போகிறேன். உனக்கு பார், இன்று எவ்வளவு பெரிய சந்தோஷம் எல்லாம் வரப்போகிறது என்று நீ நினைத்திருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இந்த நாள் நமக்கு பிடித்த மாதிரி இருக்குமா, இந்த நாள் நம்முடைய நாளாக இருக்குமா, நம்முடைய ஆசைகள் எல்லாம் நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நீ ஒவ்வொரு விஷயத்தை யோசிப்பாய். ஆனால் எல்லா நாளும் உனக்கு சோதனைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நானும் இன்றைய நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றப் போகிறேன். காலம் முழுவதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாருக்கோ அடிமையாக இருக்க போகிறோம் என்று நினைக்காது. இப்பொழுது அடிமையாக இருக்கிறாய். மற்றவருடைய கையை எதிர்பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடக்கிறாய். ஆனால் இன்றிலிருந்து உன் வாழ்வில் நீயே சுயமாக முடிவெடுத்து உன் வாழ்வில் எல்லாம் செய்யக்கூடிய திறமைகளை நான் உனக்கு வெளிக்கொண்டு வருவேன். உன் வாழ்வில் இன்று ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அந்த விஷயத்திற்கு நீதான் முடிவெடுக்கும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் இன்று ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அதற்கு நீ முடிவெடுக்கும் கட்டாயத்தில் வருவாய். நல்லதொரு முடிவை எடு. வாய்ப்புகளை தருகிறேன். அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது உன் கையில் இருக்கிறது. நல்ல முடிவாக எடு. இன்றைய நாள் உன்னால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. கவலைகள் படாதே. நல்லபடியாக இந்த சாயாகிய நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் சந்திக்காத பேரின்பத்தை நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். என்னுடைய தங்கமே, நான் சொல்லும் பொழுதே உன் மனமானது எப்பொழுது நடக்கும், நம் வாழ்வில் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம், சாயி இதுக்கு மேல் கஷ்டப்பட மாட்டோம் என்று சொல்கிறார். எப்பொழுது நம் வாழ்வில் சாய் சொன்ன விஷயம் நடக்கும் என்று? தங்கமே, இன்றுதான். நீ வருத்தப்பட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டாய். ஆனால் இன்று உன் வாழ்வில் நீ மறக்க முடியாத நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள் வந்துவிட்டது. காலமாக உன் வாழ்வில் நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாய். அதாவது உறவு, பணம், உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பல சந்தோஷங்கள், இப்படி பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ இழந்திருக்கிறாய். ஆனால் உன் மனம் தோன்றும், சாயி போனது போய்விட்டது, திரும்ப கிடைப்பதாவது நிலையாக இருக்கும் வேண்டும் என்று. தங்கமே, நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டது நிலையான சந்தோஷம். அந்த நிலையான சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றிலிருந்து உன் வாழ்வில் நீ போட்ட அனைத்து திட்டங்களும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நான் உனக்கு போட்டு வைத்திருப்பேன் அல்லவா திட்டங்கள், இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டும் என்று. அந்த அனைத்து திட்டங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு மேல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்கள். நீ என்ன வாழ்க்கை என்று சொல்லவே முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. வாழ்நாளில் நீ எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டோம், எதற்காக இவ்வளவு வாழ்வில் நாம் வாழ்க்கையில் நீ துளைத்த நாட்களை திரும்பவும் சந்தோஷமாக நான் தரப்போகிறேன். சிறு வயதிலெல்லாம் எவ்வளவு கவலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தாய், அந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. கவலையே இல்லாத வாழ்க்கை. என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுது மனதில் இருக்கும் வருத்தமே, நாம் எதுவுமே நமக்காக செய்து கொள்ள முடியவில்லையே, எப்பொழுதும் குடும்பம் என்று இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தேவை, நம் வாழ்வில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய முடியவில்லையே. இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், சாயானவன் ஏன் இவ்வளவு சோதிக்கிறான் என்று. தங்கமே, இதற்கு மேல் உன் வாழ்வில் நீ உனக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொள்வாய். உனக்கான நேரத்தை ஒதுக்குவாய். உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வாய். எல்லா விஷயத்திற்கும் உன்னிடம் தேவையான சந்தோஷம், பணம், குடும்பத்தில் நிம்மதி, வாழ்வில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் இது இல்லாமல் தானே உனக்காக எதுவும் செய்யாமல் எப்பொழுதும் குடும்பத்திற்காகவே ஓடி உழைத்து கொண்டு இப்படி இருந்தாய். இனிமேல் உன் வாழ்வில் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது.
பல பேருக்கு உதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னை பார்த்தால் யாரும் பேசுவது இல்லை. கேட்டால் உன்னிடம் எதுவுமே இல்லை. நீ அவரிடம் போய் உதவி கேட்டு விடுவாயோ? ஒன்று வேலை கேட்டு விடுவாயோ, இல்லை என்றால் பணத்தால் கேட்டு விடுவாயோ, இல்லை உன் கஷ்டத்தை வந்து சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுதாபத்தை ஏற்படுத்துவாயோ என்று நினைத்து நினைத்து அனைவரும் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒதுங்கட்டும் விட, எத்தனை நாள்தான் இவர்கள் அனைவரும் உன் கூட வரப்போகிறார்கள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உன்னை பிடிக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை பார்த்து கொள்கிறார்கள். நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து கொள்கிறாய். உன் குடும்பம் உன்னோடு நிலையாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்கள் யாரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொன்னான உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். நீ யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் நீ எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யவில்லை. நீ எப்பொழுதும் எப்படி இருக்கிறாய்? கம்பீரமாக. ஏனென்றால் உன்னிடம் எந்த தவறும் இல்லை. நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ தவறு செய்தால்தான் பயப்பட வேண்டும். உன்னுடைய மனதில் எந்த ஒரு கலக்கமுமே இல்லை. யாரையாவது பார்த்து பயப்பட வேண்டும் என்பது எதுவுமே இல்லை. எதற்காக பயப்படுகிறாய்? மற்றபடி பணம் இல்லை என்று ஏன் பயப்படுகிறாய்? சொந்தக்காரர்கள் இல்லை என்று ஏன் பயப்படுகிறாய்? யாருமே இல்லை என்றாலும் இந்த சாய் இருக்கிறேன் உனக்கு நிலையான உறவாக. இந்த சாயே நான் உனக்கு அள்ளி அள்ளி பணத்தையும் உன் குடும்பத்தில் இருக்கும் கசப்பான விஷயங்களை எடுத்து சந்தோஷமான விஷயங்களை வைப்பேன். நீ என்னை நம்பி வந்துவிட்டு திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது. என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாக நடக்கும். காலம் முழுவதும் நீ என்னோட பிள்ளை. உன்னை இங்கு படைக்கும் பொழுதே இந்தந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும், திரும்ப என்ன சந்தோஷம் வரும் என்பது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ இப்பொழுது பார்ப்பதெல்லாம் ஒரு சிறிய கசப்பான விஷயங்கள். சீக்கிரத்தில் இனிப்பான பலகாரத்தை சாப்பிட்டால் திகட்ட இனிப்பான பலகாரத்தை சாப்பிடும் பொழுது திகட்டும் பார்த்தியா? அந்த மாதிரி சந்தோஷம் உன் வாழ்வில் கிடைக்கப் போகிறது. இன்றிலிருந்து சரியாக ஞாபகம் வைத்துக்கொள். இந்த தேதியில் இருந்து உன் வாழ்வில் அனைத்தும் ஒன்று விடாமல் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத பொழுது நல்லது நடக்கும். உன் வாழ்வில் எல்லா வசதிகளும் வரும். எல்லாம் திடீரென்று வந்து விழுந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு வாரத்திற்குள்ளேயே உன் வாழ்க்கையில் இருக்கும் வித்தியாசத்தை நீ பார்க்கலாம். உன்னை சுற்றி உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலைமை எல்லாவற்றையும் நீயே உணரலாம். அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். இதற்கு மேல் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சாதே. காலம் முழுவதும் நான் இருந்து உன்னை வாழ வைத்து உனக்கான தேவைகள் அனைத்தையும் செய்வேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை என்னுடைய கையில் வைத்து தாங்கி கீழே இறங்கி விடாமல் எப்பொழுதும் கையிலேயே வைத்து பத்திரமாக பார்த்து கொள்வேன். சந்தோஷமாக இருங்கள். எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்ற நிம்மதியோடு எப்பொழுதும் உன் வாழ்வில் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.